கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? சோதனை உண்டு, உபத்திரவம் உண்டு, உன்னை கைவிட்ட மாதிரி தெரியும், உன்னை கைவிட்ட மாதிரி தெரியும், உன்னை பொத்துன்னு போடுற மாதிரி தெரியும். ஆனா சோதனையில நீ அழிஞ்சு போக மாட்ட, சோதனையில நீ சாக மாட்ட. ஏன்னா கடைசி நேரத்திலையும் உன்னை பிடிச்சு உன்னை தூக்கி கொண்டு போவே. ஹல்லேலூயா. பக்கத்துல கை குடி சொல்லுங்க, எல்லாம் நம்ம வாழ்க்கை தான். ஆமென். இப்ப இந்த குஞ்சுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அம்மா நம்மளை கைவிடல, மறுபடி உயரத்துல கொண்டு போய் மறுபடியும் விட்டுரும், மறுபடி உயரத்துக்கு கொண்டு போய் மறுபடி விட்டுரும், மறுபடி உயரத்துக்கு கொண்டு போய் மறுபடி விடும். இப்படி டெய்லி பிராக்டிஸ் கொடுத்து கொடுத்து ஒரு நாள் என்ன ஆகும் தெரியுமா? இந்த குஞ்சு தாயை போல சுயமாய் பறந்து, ஆமென், மேகத்துக்கு மேலாக 22,000 அடி உயரத்துக்கு மேல இருக்கிற மேகத்துக்கு மேலாக தாய் கழுகை போல அதுவும் பறந்து விடும். கழுகு எதுக்கு அப்படி பண்ணிச்சு தெரியுமா? குஞ்சுகள் மேல கோபம் கிடையாது, அதுக்கு கல் மனசு கிடையாது. அது என்ன நினைக்க தெரியுமா? என் பிள்ளை என்ன போல மாறணும், என் பிள்ளை என்ன போல பறக்கணும், என் பிள்ளை என்ன போல வேட்டையாடணும், என் பிள்ளை என்ன போல கெத்தா வரணும். அப்ப நான் என்ன செய்யணும்னா அதுக்கு உபத்திரவம் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு முள்ளு குத்துனாதான் அது என்ன போல மாறும். காலை வேளையில எத்தனை பேர் கர்த்தர் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு? உனக்கு எதுக்கு உபத்திரவம் தெரியுமா? உனக்கு எதுக்கு போராட்டம் தெரியுமா? உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னை உருவாக்குவதற்கு, விசுவாசத்திலே உருவாக்குவதற்கு, பரிசுத்தத்திலே உருவாக்குவதற்கு, கிருபையிலே உருவாக்குவதற்கு, அவரை போல மாறுவதற்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல கை குடி சொல்லுங்க, உபத்திரவத்துல உன்னை உருவாக்கிக்கிட்டே இருக்காரு, இன்னும் உருவாக்குவாரு. பயப்படாத, அவர் கூட வருவார். எத்தனை பேர் நல்ல கையை உயர்த்தி